ஒரு கோழி கூட விட்டமின் டி தேவைப்படுதா அப்படின்னு கேட்கும்போது உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கா? கண்டிப்பா தேவைப்படுதுங்க. இயற்கையிலேயே பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு உயிரினமும் இந்த இயற்கையோட சக்தியை பெற்று தான் வாழ்ந்துகிட்டு இருக்கு. அதே மாதிரி தான் நம்மளும். நம்மளுக்கு தேவையான சக்திகள் அனைத்தும் இந்த பஞ்சபூதத்திலிருந்து தாங்க பெற்றுட்டு இருக்கோம். இந்த விலங்கினங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா, இயற்கையை சார்ந்து இருக்கும் பொழுது விட்டமின் டி தேவைப்படுறதுக்காக சன்லைட்டை நோக்கி ஓடுதுங்க. ஓடி போய் எங்கெல்லாம் சன்லைட் இருக்கோ அந்த இடத்துல இருந்து தனக்கு தேவையான விட்டமின் டியை எடுத்துக்கிட்டு தான் அதனோட வளர்ச்சியே இருக்குங்க. அது மாதிரி நம்மளோட விட்டமின் டி வந்து சன்லைட்டில் தாங்க கிடைக்கும். ஒரு நாளைக்கு குறைஞ்சது 10 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷமாவது சன்லைட்டில் இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு விட்டமின் டி நல்லா கிடைக்குங்க. கிடைச்சா மட்டும்தான் உடம்புல இருக்கக்கூடிய போன் வந்து ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். ஏன்னா இந்த போன் தான் நம்மளுக்கு பில்லர்ஸுங்க. பில்லர்ஸ் ஆரோக்கியமாக இருந்தால் தான், ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் இந்த உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நம்மளோட விட்டமின் டியை வந்து சன்லைட்லேருந்து பெற்றுப்போம். மேலும் உங்களுக்கு இதை பற்றின டீட்டெயில்ஸ் எவ்வளோ வேணும்,